இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக ஜோசப் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். ஜோசப் இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் லூர்து குமார், தோர்த்தி செல்லாராணி, ஆந்தனி அமல்ராயன் அவருடைய பேப்டிசம் நாள். ஆந்தனி அமல்ராயன் யாரு? மற்றும் மறைத்த செல்வகுமார், மார்கரெட் ஜோசப், ஆந்தனி ஜோசப், ஜெர்மியாஸ் ஜார்ஜ், மேரி சந்திரா, அந்தோனியம்மாள் ஹாரி, செல்வன் பாத்தியாஸ், பன்னீர்செல்வம் அவருடைய 4ஆம் நாள் மறைத்த நாள். மற்றும் ஜோசப் லமினா அமல்நாதன், பிரகாஷம் ஆந்தனி, சகாயராணி 5th டெத் ஆனிவர்சரி, ஜெயக்குமார் 2nd டெத் ஆனிவர்சரி இவருடைய ஆன்மாக்காக இந்த திருப்பலியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார்: என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்ட உள்ளோ என்னுடைய என கருதப்பட தகுதியற்றவர்கள். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆண்டவர் இயேசு வந்து எப்படி சொல்றாரு? என்னை விட உங்கள் மகளையோ மகனை நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் தகுதி இல்லை என்னுடைய சீடனாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம அன்பு செய்கிறது தவறா? அந்த ஒரு கேள்வி நிற்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், உலகத்தில் இருக்கும் எல்லா உன்னை படைத்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு டிமாண்ட் பண்ணுற கடவுள். அதனால இன்றைய திருப்பலியில் நாம் தெரிவிப்போம், உலகத்தில் சார்ந்த அனைத்தோட கடவுளை நாம் மிகுதும் அகிலம் அன்பு செய்ய வேண்டிய தன்மை உள்ளவராக வாழ தேவருக்கு வரம் சென்றபடி இந்த திருப்பலியில் நன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியே காற்றுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல்கிறார்கள். உம்முடைய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களிடம் நம்மை விட பெருந்தொகையாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிவிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போராடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்தனைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்தனைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்களை அனைவருக்கும் ஆணை பிடித்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகன் அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகுவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் நல்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூடிக்கொண்டிருக்கும், மூழ்கடித்திருக்கும். பெரும் வெள்ளம் நம் மீது உருண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவரே போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணி நின்று தப்பித்து பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அறுத்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அனைவரும் எழுந்திருப்போம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உங்களுக்கு அமைதி கொண்டு வர வந்தேன் என எண்ண வேண்டாம். வாளையை கொண்டு வர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும்,
தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். எனவே என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ள என்னுடைய என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரோ என்னுடைய என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடைய என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்கு உரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறு சிறியோர்கள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் தம் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடர்களுக்கு அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் அக்கப்பக்கத்தும் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவர் இயேசு நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு அம்மா, அவங்க நம்ம கேத்தலிக் தான். அவங்க வந்து ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து வளர்த்தாங்க. அவங்க படிப்பாகட்டும் எல்லா விதத்துலேயும் அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சி அந்த பையனை வேலை கொண்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் மேரேஜ் கொஞ்ச நாட்களே அவங்க கணவர் இறந்துட்டுருந்தாங்க. அந்த பையன் தெரியும் அம்மாவுடைய கஷ்டம், அம்மா எப்படியெல்லாம் உழைச்சாங்க, எப்படி வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு. அவனும் கீழ்ப்படைந்து அவன் வந்து நல்லா படித்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனான். ஃபஸ்ட்டு மாதம் அவனுக்கு சம்பளமே வந்து 62,000 ரூபாய். அது சம்பளம் வாங்கிட்டு உடனே எடுத்து போயிட்டு அம்மா கையில் போய் கொடுத்தான். இது என்னுடைய சம்பளம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, இது ஓகே, போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நன்றி இடத்துல பூசை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த பையன் வந்து எனக்கு சொன்னான். அது இந்த மாதிரி எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க. அப்போது அது சிந்திக்கும் பொழுது, அதாவது ஒரு தாயார் கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சுட்டு ஒரு வேலைக்கு நிரந்தரமான ஒரு வேலைக்கு போன பிறகு அந்த அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். அந்த பையன் வந்து வேலைக்கு போயிட்டான், முதல் சம்பளம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து கடவுளுக்கு போய் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பையன் மேலே இருக்க அன்போட கடவுளுக்கு அவருக்கு மேலே இந்த மதிப்பு ஜாஸ்தி. இதுதான் என்னுடைய நற்செய்தி நான் பார்க்குறேன். கிறிஸ்துவர்களே, ஆண்டவர் இயேசு வந்து இன்று 2-3 வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னை விட ஒருவேளை உங்கள் பையனை பொண்ணை நீங்கள் விரும்பினீங்கன்னா, அன்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது எதுக்காக ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் அது பெற்றோர்னால இல்லை, அது கடவுளுடைய சித்தத்தினால். இந்த அறிவு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம படிச்சதுனால என்கிட்ட இருக்கிற அறிவுனால தான் நான் மேலே வரல அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, என்னுடைய உழைப்பு இது என்னுடைய சொந்த முயற்சி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உலகத்தில் எதுவுமே சொந்த முயற்சி கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக. அது சில பேர் கடவுளை நம்புறதுனால கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இல்லை சில பேர் கடவுளை நம்பலைன்னா அது இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு. இதுதான் உண்மையானது. அதாவது கடவுள் ஒரு மனிதனை பிரிக்கும் பொழுதே அவனுக்கு தேவையாக இருக்க எது எடுத்து கடவுள் கொடுக்குறாரு.
இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும்தான் கடவுளுக்கு சார்ந்தது கடவுள் கொடுப்பாங்க. கடவுளுக்கு சார்ந்தது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து இயற்கையாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நிறைய விஷயம் செய்யலாம். நிறைய அச்சீவ்மெண்ட், நிறைய பேர் வாங்கலாம், புகழ் வாங்கலாம், இல்லை நிறைய உழைச்சி சம்பாதனை பண்ணலாம். ஆனால் எல்லாமே ஒரு எண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். கடைசியில் வந்து ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த எண்டில் வந்து திரும்ப பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இது எப்படி நடந்தது, இது யாருக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் எப்படி எனக்கு வந்தது அப்படின்னு நம்ம உணரும் பொழுது தான் ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு தெரிய வரும். அது வந்து உலகத்தை படைத்த கடவுள், அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிற அந்த ஞானமும் அறிவும் கொடுத்தார். எந்த ஒரு மனுஷனும் நல்லது செய்யவே முடியாது. இப்போ நீங்கள் யாராவது நீங்கள் என்ன போயிட்டு ஏதாவது ஒரு நல்லது செய்கிறீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியாது. அது வந்து பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ண முடியும். கெட்டவர்கள் கூட வந்து நல்லது செய்யறாங்க, கெட்டவர்கள் கூட நல்லது செய்யறாங்க. இப்போ நீங்கள் ஒரு திருடனை பாருங்களேன், அவன் திருடிப்பான். ஆனால் வீட்டில் போயிட்டு அந்த ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணுன்றதுக்காக போய் திருடிப்பான். யாரோ சாப்பிடல, வீட்டில் பசங்க யாரும் சாப்பிடலன்றதுக்காக போய் திருடிப்பான். அது கூட நல்லது தானே. அப்போது ஒரு மனிதன் தவறு செஞ்சு அதில் கூட ஒரு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அதனால என்னுடைய நற்செய்தியில் வந்து 2வது பாகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றார், என் பொருட்டு யாராவது வந்து இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்பவர் அவர் வந்து கைமாறு பெறுவார் அப்படின்னு சொல்றார். இறைவாக்கினர் என்ன? அது குருக்கள் இருக்கலாம். கடவுளின் நற்செய்தியை யார் வந்து போதிக்கிறார்களோ அவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா திருச்சபை தான். திருச்சபை வந்து 2 கலந்து, அதாவது மக்கள், குருக்கள், கடவுள். இந்த பீடம் தான் கடவுளுடைய பீடம். குருக்களை கேட்பாங்க நீங்கள். அதாவது இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சரி, சில நேரத்தில் நீங்கள் வந்து கடவுளுடைய வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அதோட கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்று என்னுடைய நற்செய்தி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என் பேரால் யாராவது ஒரு குழந்தைக்கோ யாருக்காவது ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடைய கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளை வந்து சில சிஷ்யர்கள் மூலியமா, அப்போஸ்தலர்கள் மூலியமா, அவருடைய மக்கள் மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்தாங்க. யாராவது வந்து கடவுளுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கேட்கிறவர்களே அதன்படி நடக்கும் பொழுது அது வந்து கடவுள் விருப்பப்படுவார். ஆகினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தினந்தோறும் வந்து திருவில் பங்கு கொள்ளும் பொழுது ஒரு நாளும் கடவுள் நம்முடைய பேசுகிறார். அது அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அமைதியான வழியில் செல்கிறது. இப்போ நீங்கள் திருவள்ளி வந்த பிறகு என்ன சொல்றது, கடவுளுடைய வார்த்தை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் திருப்பலிக்கு வரீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 hour 2 hours முன்னாவே நீங்கள் ஏற்றி ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வரணும். அப்போது நீங்கள் வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரும்பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால என்னுடைய திருவிழா நான் கடவுள் மன்றாடணும், இறைவா உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலாக கடவுளான உண்மை நான் அன்பு செய்யக்கூடிய தன்மை எனக்கு காரணம். நேற்று கூட நம்ம வாசலில் பார்த்தோம், சண்டே வாசலில் உன் முழு ஆன்மாத்தோடு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்வாயாக. ஏன்னா எப்பொழுதும் வந்து நம்மளுக்கு கடவுளுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த சமயத்தில் வந்து கடவுள் வந்து நம்மளை அந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். சில நேரத்தில் வந்து இந்த நீங்கள் பணத்துக்காக பேசுகிறோம் அப்படிங்கள, நீங்கள் இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க யாரையும் ஒரு சேலரி வாங்குறது ஃபஸ்ட்டு எடுத்து போயிட்டு கோயிலில் கொடுத்துட்டு 10% கொடுத்து தான். அது என்ன மீனிங்னா, அந்த பணம் இதில் கடவுள் எனக்கு கொடுத்த உழைப்பில் நான் வந்து கடவுளுக்கு நான் மறுபடியும் நன்றி எடுக்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறீங்களே, அதை வந்து கேத்தலிக் திருச்சபை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண அவ்வளோதான், நீங்கள் 1% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் எனக்கு இந்த மாதம் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, அந்த உழைப்பு நான் மறுபடியும் மீண்டும் நான் வந்து கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான். அது வந்து கடவுள் கொடுத்த அந்த
அந்த வரப்பிரசாதை நினைச்சு அதுக்கு நன்றி இதெல்லாம் இருக்கிறது தான் அந்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. மற்றபடி என்ன சொல்கிறது, பணத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு இருந்தால் பணம் அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அதை நினைச்சு அதுக்கு நன்றி எடுத்ததாக நான் மறுபடியும் கடவுள்கிட்ட வந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய கடவுள் வந்து நிறைய கொடுப்பார். அதாவது அறிவு கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், மற்றும் மற்றவங்களை அன்பு செய்யக்கூடிய தன்மையை நமக்கு கொடுப்பார், மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு தருவார். அது எல்லாமே வந்து கடவுளுக்கு சார்ந்தது, பரிசுத்தாக தருவார். அதனால தான் நம்ம இப்பொழுது வந்து நம்மளுக்கு கிடைச்ச என்ன வரப்பிரசாதத்தோ அதை நாம் நன்றியிடத்தில் கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதனால என்னுடைய திருப்பில் நாம் ஒரு உறுதியோடு, இறைவா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தோடும் நான் கடவுளை மிகவும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய தன்மையை எனக்கு தாரும் என்று இன்றைய திருப்பலியில் கொண்டாடுவோம். சகோதர சகோதரம் அனைவரும் திருவள்ளி எல்லாவரும் எனக்கு ஏற்றதாகபடி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திருவை காணிக்கைகளை கண்ணோக்கியரிடம் நம்பிக்கையாய் புனிதத்தில் வாழ உதவும் மூலமாக இவற்றை மாற்றி வருகிறாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இறக்கும் என்று கண்ணியமனிடம் பிறந்து இறக்கத்தில் உள்ளமானார். சிலுவையில் பாடப்பட்ட நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோரும் இறந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை அளித்தார். ஆகவே தூதர் ஆதித்தோரும் அரியணை சொல்வோர் ஆற்றும் புரியோரும் மற்றும் ஆனந்த சிந்தனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடியே சொன்னதாக. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் பிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிலவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய கலந்துள்ள நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் உமது திருவகையை எங்கள் கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோதோவின் எங்களாய் பீட்டர் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திருவகை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தளவு எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுள்ள மொழியில் ஏற்றலும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாய் புனித மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், உலகிலும் உபதவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளவும் தகுதி பெற்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணுடன் நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, சிறு அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருது கிடைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
மற்றும் பங்கின் யூடி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக எப்பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் அகிழ்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்